ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 249 பார்க்க போறோம். எடுத்ததோ அக்வா லகுனா தண்ணிக்குள்ள போன ஜோரோவை ஐலாண்ட்குள்ளே தூக்கி வீசி அடிச்சிருக்கோம். ஜோரோ லூச்சி மேல செம்ம கடுப்புல இருப்பான். இப்ப அவனுக்கு 2 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுட்டு கிளம்பியிருப்பான். இதே இடத்துல லூஃபி எங்கேயோ ஸ்ட்ரக் ஆன போல சவுண்ட் கேட்கும். அட்டாச்சான்ட் இருப்பான். இந்த இடத்துல ஸ்பாண்டம் ஸ்கீம் த டே த சீ ட்ரெயின் ஷுக்குங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லூச்சி இங்க பல ஷிப்ஸ் கட்டமைக்கப்பட்டிருக்குமா, இப்ப பாரு இது குப்பையா கிடக்குன்பா. உசாப் இது ஷிப் பில்டிங் கம்பெனியான்பா. லூச்சி போட்டோவை கையில எடுத்துட்டு டாம், ஐஸ்பர்க், கட்டி ஃபிளாம்னு 3 பேர் இருந்திருக்கீங்க. ரொம்ப மறக்க முடியாத நினைவுகளா இருந்திருக்கும்ல. நீங்க பல விஷயங்களை செஞ்சிருப்பீங்க. இப்ப இது ஜஸ்ட் உன்னோட சீக்ரெட் பேஸா இருக்கா? கேட்கவே கஷ்டமா இருக்குன்பா. பிராங்கி வாய மூடிட்டுங்க, எது கிளம்பி போயிருன்பா. லூச்சி நாங்க தேடி வந்த ப்ளூ பிரிண்ட்ஸை கொடுத்துரு கட்டி ஃபிளாம்பா. பிராங்கி இங்க ப்ளூ பிரிண்ட்ஸ்னு எதுவுமே கிடையாதுன்பா. லூச்சி இது சர்ப்ரைசிங்கா இல்லைன்ட்டு பக்கத்துல இருக்க டேபிள உடைப்பான். பிராங்கி கடுப்பாகுவோம். லூச்சி கலிஃபாவை பாத்துக்க சொல்லுவான். பார்த்தா அயன் ஸ்பைக்ஸ் இருக்க விப்ப வச்சு அடிப்பா. உசாப்பே பயந்துருப்பான். பிராங்கி அந்த பக்கம் ரொம்ப வழியில துடிப்பான். அது இங்க உசாப் வரைக்கும் ஃபீல் ஆகும். இப்ப நான் என்னதான் செய்யறதுன்ட்டு டக்குன்னு ஓடி இருப்பான். பிராங்கி ஏன்டா அப்படிலாம் பண்றேன்ட்டு பார்க்கும் போது லூச்சி எனக்கு நீ பாஸ்ட்ல என்ன பண்ணீங்கிறது நல்லாவே தெரியும். நீயுமே டாம் போல ஒரு கிரைம் பண்ணிருக்க தானன்பா. பிராங்கி அவரை பத்தி பேசுறக்கு உனக்கு அருகதை இல்ல, அவர் கிரிமினல் கிடையாதுறான்னு கத்துவான். லூச்சி வாயிலே உதச்சு பறக்க விட்டுருப்பான். உசாப் இதை பார்த்து பேனிக்காவான். பிராங்கி டாம தான் யோசிப்பான். லூச்சி பிராங்கி கிட்ட போயிட்டு பார்க்க போனா நீ அவனை போல கிரிமினல் தான் போல என்பா. டாம் பாஸ்ட்ல வச்சு பிராங்கி கிட்ட இங்க பாரு, இங்க என்ன நடந்தாலும் எதுவும் செய்யாதுன்னு இருப்பாரு. பிராங்கி உனக்கு அப்படியே எல்லாம் தெரிஞ்ச போல பேசாத, உனக்கு டாம பத்தி எதுவும் தெரியாது, வாட்டர் செவனை பத்தி எதுவும் தெரியாதுன்னு கத்துவான். சீன் 8 வருஷத்துக்கு முன்னால அந்த வாட்டர் செவனுக்கு ஜம்ப் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட்ல மக்கள் சீ ட்ரெயினை நல்ல விதமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் டாம்கான ட்ரையல்ங்கிறது இதுக்கப்புறம் தான் நடக்கிறதா இருக்கும். என்னதான் கடல்ல பிரயாணம் பண்றதுக்கு சீ ட்ரெயின் விட்டுருந்தாலும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வர அந்த மரப்பலகை அப்புறம் அயனோட ரேட்லாம் இச்சாவே தான் இருக்கும். இதை பத்தி ஐஸ்பர்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை டாம் கிட்ட சொல்லுவான். டாம் நம்ம ஒரு மேஜர் ஸ்டெப் வச்சிருக்கோம், இதோட ரிசல்ட் என்ன உடனேவா தெரிஞ்சிரும். காலம் போக போக தான் நல்லது நடக்க வந்தா தெரிய வரும். ஜஸ்ட் தலையை நிமித்தி நட, யாராலையும் செய்ய முடியாததை செஞ்சிருக்கோம் பாரு. இது இடத்துக்கு ஸ்பாண்டம் வந்திருப்பான். எங்க ஷிப்ரைட் டாம் நீங்க தானு கேட்கும் போது பின்னால கேனன் பால் வரதா இருக்கும். கூட சபார்டினேட் சாருன்னு கூப்பிடுவாங்க. அவன் தான் பேசிட்டு இருக்கேன்னு தெரியலையான்பா. எல்லாம் ஓரம் ஒதுங்கி இருப்பானுங்க. வந்தவன் சைஃபர் போல் 5ல இருந்து நான் வந்திருக்கேன். என் பேரு ஸ்பாண்டம்னு சொல்லும் போதே கேனன் பட்டு தெரிச்சிருப்பான். பிராங்கி அவனோட பேட்டில் 35 பிராங்கியை பண்ணி முடிச்சிருப்பான். இதால சீக்கிங்கையும் காலி பண்ணிருப்பான். பட் ஐஸ்பர்க்கு இந்த விஷயம் சுத்தமாவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் பேட்டில் ஷிப்பையே கட்டமைச்சிட்டு இருக்க, இப்ப மட்டும் நீ இந்த வேலைகளை நிறுத்திக்கல, நானே மொத்தத்தையே அழிக்க வேண்டியது வரும். நீ வளர்ந்துட்ட, இன்னும் சின்ன குழந்தை கிடையாதுன்பா. பிராங்கி கடுப்பாயிருப்பான். அதுல என்னோட ப்ரீஷியஸ் பேட்டில் ஷிப்ஸ், அதுக்கு மேல உன் விரல் கூட பட விட மாட்டான்பா. ஐஸ்பர்க் பிராங்கி அப்படியே பேட்டில் ஷிப் மேல தள்ளிவிட்டு இதால உன்னால சீக்கிங் அழிக்க முடியும்னா இது மோசமான லீத்தல் வெப்பன்றான்பா. பிராங்கி நான் இதால மனுஷங்களை தாக்க போறது இல்லையன்பா. ஐஸ்பர்க் ஆனா அது வேற ஒருத்தர் கைக்கு போச்சுன்னா அவங்க தாக்குவாங்களான்பா. டாம் இங்க சிரிச்சுக்கிட்டே வருவான். ஸ்பாண்டம் பின்னால தவந்துட்டே வருவான். ஐஸ்பர்க் டாம் கிட்ட நான் சொன்னது சரிதானே, இவனே நம்ம பிசினஸ்க்கான இழுக்கா இருப்பான் போலேன்பா. ஸ்பாண்டம் என்ன தாக்கி இருக்கீங்க, நீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்பா. டாம் கவர்மெண்டால ட்ரையலுக்காக வந்திருக்கேன்பா. ஸ்பாண்டம் இது கம்ப்ளீட்டா வேற விஷயம்பா. டாம் என்னன்னு பாக்குறப்ப பிராங்கி இப்ப என்னவான்பா. இதுக்கப்புறம் கோக்ரோ போய் பார்க்கும்போது ஐஸ்பர்க் கிட்ட ஆமா என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. ஐஸ்பர்க் இப்ப வந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட அவர் பேச போயிருக்காருன்பா. கோக்ரோ வந்தவங்க ஜுடிஷியல் ஷிப்ல இருந்து வரலையா, ஆர்கனைஸ்டா இல்லாத போல இருக்கேன்பாங்க. பாண்டம் ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருப்பான். டாம் சிரிச்சுக்கிட்டே அதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸா என்கிட்ட இல்லைன்பாரு. ஸ்பாண்டம் நான் வாட்டர் செவனோட ஹிஸ்டரியவே கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அளவுல அது உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சட்டை பிடிச்சு கேட்டிருப்பான். டாம் என்ன இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உங்ககிட்ட அத்தாரிட்டி இருக்கான்னு கேட்டிருப்பாரு. பாண்டம் இல்லாம எப்ப வந்திருப்பாங்க. இங்க பாரு, நீ கோல்ட் ராஜருக்கு ஷிப் செஞ்சு கொடுத்த கிரிமினல், உன்னை விசாரிக்கணும் நான் நினைச்ச எப்ப வேணாலும் செய்யலான்பா. டாம் சிரிச்சுக்கிட்டே கவர்மெண்ட்டுக்கு அதை பத்தி தெரியுமேன்பாரு. ஸ்பாண்டம் அப்படின்னா நீ ஜெயில இருக்கணும், எப்படி ஷிப் ரைட் வேலை பார்த்துட்டு இருக்கேன்பா. டாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏஜென்ட்னு சொல்லிட்டு வந்துட்டான்ட்டு வெளியே தூக்கி எஞ்சிருப்பாரு. பாண்டம் கவர்மெண்ட் அபிஷியலி அப்படியே ட்ரீட் பண்ணுவ, கதவை நிக்கடான்ட்டு ஆடுவான். இதுக்கப்புறம் பார்க்குள்ள போய் விசாரிச்சிருப்பான். அவங்களும் நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இது மூலமா ஜுடிஷியல்ல இருந்து அவருக்கான தண்டனை கம்மியா இருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம். அந்த அப்புறம் வாட்டர் செவனை காப்பாத்திருக்காருன்னு பாண்டம்க்கு இதெல்லாம் கேட்டு பொறுத்துக்க முடியாம ஒரு கிரிமினலுக்கு இப்படிப்பட்ட பேரான்ட்டு கோவப்படுவான். சீன் பிளாஷ்பேக்கு போகும். உள்ள இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம பாதுகாக்கிறத விட அதுவே நம்ம ஜஸ்டிஸ்க்காக பயன்படுத்தலாம். ஏன்னா இப்ப பைரட் ஏரால பைரட்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு இது போல வெப்பன்ஸ் தேவைன்னு இருப்பான். சேட்டன் காலம் மாறிட்டு வருது. அப்புறம் நீ சொல்றே உண்மை இருக்குதானன்பா. நஸ்ஜுரு அப்படின்னா நீ சொல்ற அந்த ப்ளூ பிரிண்ட்ஸை ஃபர்ஸ்ட்
கையப்படுத்திட்டு வான்பான். மகசூதனையே பார்த்து கண்டிருப்பான். இதெல்லாம் யோசிச்ச ஸ்பாண்டம் பல நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்பதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன், இதை அப்படியே விட்டு போக முடியாதுன்பான். இதுக்கப்புறம் அவன் கோவத்துல போறப்ப சைட்ல குத்திட்டே போவான். இவனுக்கு இப்படியாப்பட்ட சார்ஜ் எழுதக்கூடாது, இதுவே நமக்கு பிரச்சனையா போயிரும்ட்டு. பார்த்தா பெயிண்ட் பக்கெட் மண்டையில விழுந்திருக்கும். பின்னால இருக்கவனுக்கு கை தட்டுவானுங்க. அவன் அந்த பக்கெட் எடுத்துட்டு இன்னொரு 5 இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸை கூப்பிட்டு விடலான்பா. அவங்களும் செய்யும் போது கால் வலிக்கு அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். பகடல எல்லாம் பயங்கரமா அடி விழுந்திருக்கும். டாம் ஒரு லாக்கர்ல இருந்து சில பேப்பர்ஸ் எடுக்கிறத காட்டுவாங்க. அன்னைக்கு ராத்திரி ஐஸ்பர்க் அண்ட் பிராங்கியை கூப்பிட்டு, டாம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை படைக்கணும்பாரு. அவங்களே என்னங்கிற போல ஷாக் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட்ஸை பார்த்ததும் ஐஸ்பர்க் அண்ட் பிராங்கி 2 பேருமே ஆடி போயிருப்பாங்க. ஐஸ்பர்க் இதை கனவுல கூட என்னால யோசிச்சு பார்க்க முடியலன்பா. பிராங்கி இப்படியாப்பட்ட ஒண்ணு நட்சத்திர பண்ண முடியுமான்பா. டாம் ஆக்சுவலா ஷிப் பில்டிங்ல இது மோசமான மிருகம் போல. இப்ப இதை பத்தி கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இது அவங்க கைக்கு போனாலுமே பிரச்சனை தான் பாரு. ஐஸ்பர்க் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நானே வச்சிருக்கேன்பா. பிராங்கி ஐஸ்பர்க் கிட்ட இதை பேசாம கட்டமைச்சு பார்க்கலாமான்னு கேட்பான். ஐஸ்பர்க் மண்டையிலேயே கொட்டிருப்பான் லூசு பையலேன்னு. பிராங்கிக்கு வலிக்கும். ஐஸ்பர்க் இதை கட்டமைக்கவே கூடாது, ஒன்ஸ் இதை உருவாக்கினா இது இந்த உலகத்துல எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தணும் யோசிச்சு பாடுறான்பா. டாம் இந்த உலகமே அழிஞ்சிரும்ட்டு சிரிப்பாரு. ஆனா இப்போதைக்கு இதுல நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க, ஈவன் இது ரொம்ப டேஞ்சரஸா போற போல இருந்தா மொத்தமா அழிக்கிறனாலும் அழிச்சிருங்கன்னு ஐஸ்பர்க் கண்டிப்பா இருப்பான். டாம் இன்னொரு விஷயத்த சொல்லணும்ட்டு நிக்கோ ராபினோட போஸ்டர் எடுத்து வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் டாம்கான தீர்ப்பு நாள் வந்திருக்கும். பிராங்கி வெளியே போகும்போதெல்லாம் பேண்ட் கொடுத்து போக சொல்லுவாங்க கோக்ரோ. எவனாவது காஜின்னு கலாய்க்க போறான், அதை போட்டு போன அவனும் மாட்டிட்டு டாம் தான் எந்த தப்பும் பண்ணலையே, ஆனா அவர் தப்பு பண்ணாதவருங்காகவே இன்னைக்கு நம்ம கொண்டாட போறோம்ட்டு போவான். கோக்ரோ ஐஸ்பர்க் அண்ட் டாம் எழுப்பி விடுவாங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கான ஜட்மெண்டல் டேன்னு. பார்த்தா ஜுடிஷியல் ஷிப் இங்க வந்திருக்கும். மெரின் மெம்பர் ஜட்ஜ் கிட்ட, ஆமா நீங்க கட்டமைக்க சொன்ன அந்த சீ ட்ரெயினை நீங்க பாத்தீங்களான்னு கேட்பாரு. ஜட்ஜ்னா ஒரு தடவை ரைடே போனேன், உண்மையாலுமே இன்ஜினியரிங்ல அந்த ஆளோட ஸ்கில்ஸ் அடிச்சுக்கவே முடியாதுன்ட்டு. பீப்பிள் கூடி இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா அவங்களோட ஹீரோ இன்னைக்கு விடுதலை செய்யப்படுறத பார்த்து சந்தோஷப்பட போறாங்கன்னு. இதுக்கப்புறம் பீப்புள் எல்லாரும் டாம் விடுதலையாக போறத கேட்கறக்கு ரொம்பவும் சந்தோஷத்தோட கூட்டமா வருவாங்க. இந்த இடத்துல வச்சு ஜுடிஷியல் ஷிப் டக்குன்னு தாக்குதலுக்கு உட்படும். எல்லாரும் என்ன பைரட் ரைடான்ட்டு கன்ஃபியூஸா இருப்பாங்க. பிராங்கி இந்த டைம்ல எப்படி என்னடா நடக்குதுன்ட்டு அந்த பக்கம் பாப்பான். இப்பதான் எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. பார்த்தா அது எல்லாமே பிராங்கியோட பேட்டில் ஷிப்ஸா இருக்கும். பிராங்கி இங்க என்ன நடக்குது, என் ஷிப்ஸ் எல்லாம் எடுத்தது எவன்டான்பா. இந்த விஷயம் ஐஸ்பர்க் காதுக்கு வந்திருக்கும். ஐஸ்பர்க் அந்த விஷயத்த வந்து சொல்லும் போது கோகோரோ பிராங்கி இதை பண்றக்கான வாய்ப்பே கிடையாது, அவன் காலையிலேயே டவுனுக்கு போறதா தான் சொல்லிட்டு போனான்பாங்க. ஐஸ்பர்க் அதை பத்தி எனக்கே நல்லா தெரியும், நான் இங்க இந்த பிரச்சனையை பத்தி பேச வந்தேன்பா. டாம் இதை முடிச்சு வைக்க நம்மளே போலான்பாரு. ஐஸ்பர்க்கும் சரின்ட்டு ஃபாலோ பண்ணுவான். டாம் ஓடுறப்ப மனசுக்குள்ள இதெல்லாம் பண்றது பைரட்ஸா இல்ல கவர்மெண்டான்ட்டு ஓடுவாரு. இதுக்கப்புறம் பிராங்கியை காட்டுவாங்க. என் ஷிப்ஸை வச்சு இதை வேலை பாக்குறது எவன்டான்ட்டு செம கடுப்புல ஓடுவான். இதே டைம்ல அந்த பக்கம் பயங்கரமான தாக்குதல இருந்துகிட்டே இருக்கும். ஜட்ஜ் இது ஒரு செகண்ட் நின்னு யாருன்ட்டு பாப்பாரு. அவங்க இந்த ஷிப் மொத்தமா காலியாகிறதுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்க ஜட்ஜ. அவர் இந்த ஷிப்ஸ்லாம் யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்பாரு. பார்த்தா அந்த பக்கம் ஷிப்ல இருக்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் ஸ்பாண்டம் தான் கான்டாக்ட் பண்ணி நீங்க சொன்ன வேலையை சரியா முடிச்சாச்சுன்பாங்க. ஸ்பாண்டம் இப்ப நீதியை நிலநாட்டலாமா, இப்ப டாம்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கான ட்ரையலை பார்க்கலாமான்பான். வேலை முடிஞ்சனால அப்படியே அந்த பேட்டில் ஷிப்ஸை கொண்டு போய் ஸ்கிராப் ஹீப் ஐலாண்ட்லயே விட்டுலான்ட்டு கிளம்பி இருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ். இதை ஒரு மக்கள்லாம் பார்த்துட்டு அந்த பேட்டில் ஷிப்ஸ் எல்லாம் பின்வாங்குது. கூடவே இதெல்லாம் அவனோட தாச்சேன்பாங்க. ஸ்கிராப் ஹீப் ஐலாண்டுக்கு டாம் அண்ட் ஐஸ்பர்க் 2 பேருமே வந்திருப்பாங்க. இதை நோட் பண்ண இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் அவங்க வந்துட்டாங்க, நம்ம அப்படியே கிளம்பலான்ட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பாங்க. டாம் அண்ட் ஐஸ்பர்க் ஷிப்ல செக் பண்ணும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஐஸ்பர்க் மனசுக்குள்ள இங்க என்னதான் நடக்குதுன்னு நினைப்பான். திடீர்னு பார்த்தா சைட்ல பேட்டில் ஷிப்ஸ் வந்து தாக்கிருக்கோம். பிராங்கி என்னாச்சோ ஏதாச்சும் ஓடி வந்து பார்த்துட்டு என் பேட்டில் ஷிப்ஸ் மொத்தமா காலி போல என்பான். டாமோட ஷோல்டர்ல கம்பி இறங்கி இருக்கும். ஐஸ்பர்க்கோட தலையிலும் ரத்தம் வரும். பிராங்கி வந்துட்டு நீங்க 2 பேரும் ஓகேவான்னு கேட்பான். ஐஸ்பர்க் எடுத்ததுமே பஞ்ச் பண்ணிருப்பான். நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்க தெரியுமா, அன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸை சேர்ந்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க தான் உன் பேட்டில் ஷிப்ஸ் எடுத்துட்டு இப்படி மக்களை தாக்குனதுன்பான். பிராங்கி ஆனா நான் இதெல்லாம் பண்ணலையேன்பான். ஐஸ்பர்க் இதுக்கு தாண்டா நான் படிச்சு சொன்னேன்பான். பிராங்கி ஐஸ்பர்க் சொன்னால யோசிச்சுட்டு அப்போ என் ஷிப்ஸ் தான் டாம காயப்படுத்தினதான்பான். ஐஸ்பர்க் இங்க பாரு, நம்மளால லீத்தன் வெப்பன்ஸை செய்ய முடியும் தான், அதை நீ எந்த நோக்கத்துக்காக செய்யறீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. அது நல்லவன் கையில இருந்தாலும் சரி கெட்டவன் கையில இருந்தாலும் சரி, அது மோசமான ஒரு கருவி. அது நல்லவன் பார்க்காது கெட்டவன் பார்க்காது. இதை நீயே உருவாக்கி இருக்கலாம், ஆனா இதான் டாம காயப்படுத்தினதும் உனக்கு ரொம்ப முக்கியமா அந்த மக்களை காயப்படுத்தினதும். இதைதான் இன்னைக்கு நமக்கு கவர்மெண்ட் காட்டியிருக்கு. இப்ப இந்த மொத்த குற்றச்செயலையும் நம்ம மேல திருப்பி விடுவானுங்க. டாம் கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ்க்காக இன்னும் வருவானுங்க. இத்தனை விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவும் நீ என்ன ஒண்ணு அப்பாவின்னு சொல்லிக்க போறியான்னு கேட்பான். பிராங்கி காதை பொத்திட்டு கண் கலங்குவான். ஐஸ்பர்க் இப்ப மட்டும் டாம்க்கு நடக்க போற கொடுமையான விஷயம் தடுத்து நிறுத்தப்படலன்னு வச்சுக்க, நான் என் வாழ்நாள் முழுக்க உன்னை மன்னிக்கவே மாட்டான்டான்பான். பிராங்கி அப்படியே கத்தி கதற ஆரம்பிச்சிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. கவர்மெண்ட் அபிஷியலா வந்த ஸ்பாண்டம் பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லுங்க. அண்ட் கடைசியா தி எண்ட் ஆஃப் த லெஜெண்டரி மேன், தி டே தி சீ ட்ரெயின் கிரைடுங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.